அனைவருக்கும் வணக்கம். இன்று 12 ராசிக்கான பலன்களை பார்ப்போம் நண்பர்களே. 14/3/2026 சனிக்கிழமைக்கான விரிவான ராசிகள். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான ஜோதிட ஆசானை வணக்கங்கள். இன்றைக்கு மார்ச் மாதம் 14ஆம் தேதி, மாசி மாதம் 30வது நாள், மாதத்தின் கடைசி நாள், கர்மகாரகன் சனி பகவானுக்கு உகந்த சனிக்கிழமை. ஐயா, இன்றைக்கு பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தின் இறுதி நாள் என்பதால் தமிழகத்தின் பல குலதெய்வ கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடக்கும். குறிப்பா இன்று திருநள்ளாறு மற்றும் குஞ்சனூர் போன்ற சனி பகவான் தலங்களில் விசேஷமான வழிபாடுகள் நடக்கிற நாள். இன்னைக்கு நிறைய பார்த்தா தேய்பிரை ஏகாதசி, இது ரொம்ப விசேஷமான நாள். சந்திரன் இன்னைக்கு அதிகாலை 2:17 மணி வரைக்கும் பூராடத்துல இருக்காரு. அதுக்கப்புறம் சூரிய பகவான் உத்திராடம் நட்சத்திரத்துல மகர ராசியில சஞ்சரிக்கின்றார். உத்திராடம் நட்சத்திரம்னா முழுமையான வெற்றின்னு அர்த்தம். அதாவது நீங்க இவ்வளவு நாள் எடுத்த முயற்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி வெற்றிகள் இணைந்து இன்னைக்கு தேடி வரும். குரு பகவான் இன்னைக்கு கும்பராசியில குருவோட புரட்டாதி நட்சத்திரம் இருக்கார். குரு பகவான் ரிஷபராசியில இருந்து இந்த சூரியனை பார்க்கிறார். சூரியன், குரு, சனி இந்த 3 கிரகங்களின் தொடர்பு உங்களுக்கு ஒரு நிர்வாக திறமையும் குடும்பத்துல ஒரு கௌரவத்தையும் கொடுக்கும். இப்போ 12 ராசிக்கான பலன்களை பார்ப்போம். மேசராசி நேர்களே, இன்றைக்கு உங்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் வரதால தொழிலில் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். நம்பிக்கை தான் உனது பலம், விடாமுயற்சி தான் உனது வெற்றி. குடும்பத்துல மனைவியோட ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய மலையளவு பலத்தை தரும் நண்பர்கள். பிள்ளைகளோட படிப்புக்காக இன்னைக்கு ஒரு முக்கியமான முடிவு எடுப்பீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகிட்ட ஒரு நல்ல பாராட்டு கிடைக்கும். ஆனா அவங்க கிட்ட பேசும்போது மட்டும் வார்த்தையால் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. தொழில ஒரு இடமாற்றம் அல்லது மாற்றத்தை பற்றி யோசிப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும். அந்நியர்களோட குடும்பத்தை தலையிடாதீங்க. எந்த விஷயத்தையும் தலையிடக்கூடாது. தன் வேலை உண்டு, தன் கடமை உண்டு இருக்கிறது இன்னைக்கு உங்க கௌரவத்தை காப்பாற்றும். ஆரோக்கியத்தில் இன்னைக்கு அதிக புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதால அதிர்ஷ்டம் உங்க கதவை தட்டும். விழுவதெல்லாம் எழுவதற்காகத்தான், கவலைப்படாதே, உனக்காக காலம் கணிந்து விட்டது. குரு பகவான் உங்க ராசியில் அமர்ந்து சூரியனை பார்க்கறதால உங்களுக்கு ஒரு பெரிய யோகமான நாள் இது. குடும்பத்துல பெற்றோர்களோட ஆசை உங்களுக்கு பெரிய பாதுகாப்பா இருக்கும். மனைவிகளில் ஒரு சுப செய்தி தேடி வரும். வியாபாரத்துல இருந்த சிக்கல்கள் எல்லாம் இன்னைக்கு பனி போல விலகும். பணவரவு உங்களை உற்சாகப்படுத்தும். தாய் வழி உறவுகள் கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. நண்பர்களோட பேசும்போது கவனமா பேசுங்க. செரிமான பிரச்சனை வராமல் இருக்க இன்னைக்கு நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிற காய்கறி உணவு எடுத்துக்கோங்க. மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் வரதால கவனமா இருக்க வேண்டிய நாள். வார்த்தையை குறைத்தால் வாழ்க்கை வளமாகும் நண்பர்களே. மௌனம் பல சிக்கல்களுக்கு சிறந்த மருந்து. உத்தியோகத்தை இடமாற்றம் அல்லது தொழில் மாற்றம் பத்தி யோசிப்பீங்க. அது உங்களுக்கு சாதகமாக முடியும். மேலதிகாரி விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்துல பிள்ளைகளோட உயிர்களை பத்தி ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. தவறான முடிவுகள் இருக்க சில நண்பர்கள் உங்களை தூண்டுவாங்க. ரொம்ப அந்த இடத்துல கவனமா இருக்கணும். நீங்க புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். தாய்வழி உறவுகள் மூலமா ஒரு முக்கியமான உதவி தேடி வரும். நரம்பு சொருவு நீங்க இன்னைக்கு தியானம் செய்வது மிக மிக நல்லது. கடகராசி நேயர்களே, இன்றைக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதால உங்க வாழ்க்கை துணையோட யோகம் உண்டாகும். நிதானமே பிரதானம். பொறுமையா இருப்போம், எதையும் சாதிப்பான்னு சொல்லுவாங்க. குடும்பத்துல மனைவியோட அன்பும் ஆதரவும் இன்னைக்கு உங்க மனசுக்கு தைரியத்தை கொடுக்கும். தொழில் மாற்றம் ஏற்படுவதற்கான வலுவான அமைப்பு இருக்கு. இது உங்க பொருளாதார நிலையை உயர்த்தும். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்க திறமையை பாராட்டுவாங்க. ஆனா பேச்சில் ரொம்ப நிதானம் தேவை. பணவரவு ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும். பிள்ளைகள் மூலமா சமுதாயத்துல உங்களுக்கு நல்ல மதிப்பு தேடி வரும். ஆரோக்கியத்தில் சளிப்பொழி தொந்தரவு குறைய கவனமா இருக்கிறது நல்லது. சிம்மராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் வரதால எதிர்கள் காணாமல் போயிடுவாங்க. நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது. அதை சரியாக பயன்படுத்துவனே வெற்றியாளர். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். இடமாற்ற யோகம் இன்னைக்கு தேடி வரும். மனைவி வழியில ஒரு சுப காரியம் கைகூடும். பெற்றோரோட ஆசை உங்களுக்கு இன்னைக்கு பெரிய பலமா இருக்கும். தவறான முடிவுகள் எடுக்காம இருக்க பெரியவர்களோட ஆலோசனையை கேட்டு நடங்க. அந்நியர்களின் தலையீடு இல்லாம பார்த்துக்குங்க. முதுவலி வராமல் இருக்க சரியான நிலையில் அமர்ந்து வேலை செய்யுங்க. கன்னிராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு உத்திரஸ்தானம் பலமா இருக்கிறதால மகிழ்ச்சி குடிகொள்ளும். நன்றியுணர்வோடு இருந்தால் நன்மைகள் பெருகும். வியாபாரத்தில் இருந்த பல நாள் தடைகள் இன்னைக்கு நீங்கி ஒரு புது வேகம் பிறக்கும். மேலதிகாரிடம் எதிர்பார்த்த ஒரு சலுகை இன்னைக்கு கிடைக்கும். தாய் வழி உறவுகளால் ஒரு ஆதாயம் உண்டு. தான் உண்டு, தன் வேலை உண்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
இன்னைக்கு உங்க கௌரவத்தை காப்பாற்றும். குடும்பத்துல ஒரு சந்தோஷமான சூழல் நிலவும். ஆரோக்கியத்துல கண்ணீர் தண்ணீங்க, போதிய அளவு தூக்கம் அவசியம்னு சொல்லுவாங்க. நல்லா தூங்குறது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சுகஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதால வீட்டுல வசதிகள் பெருகும். எண்ணம் போல் வாழ்க்கை. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். குடும்பத்துல மனைவி மற்றும் குழந்தைகளோட சேர்ந்து மகிழ்ச்சியா நேரத்தை செலவிடுவீங்க. பணவரவு உங்களை உற்சாகப்படுத்தும். நட்பு பழக்க வழக்கங்கள்ல கவனமா இருங்க. பேச்சுவார்த்தையிலையும் கவனமா இருங்க. பெற்றோர்களை இன்னைக்கு கவனிக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய புண்ணிய தரும். இடமாற்றம் அல்லது தொழில் மாற்றம் யோகம் இன்னைக்கு கைகூடி வரும். பேச்சில் நிதானம் இருந்தா இன்னைக்கு ஒரு பெரிய வெற்றியை அடையலாம். சிறுநீரக பிரச்சனை வராமல் இருக்க இன்னைக்கு அதிகமா தண்ணி குடிங்க. விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தைரியஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதால தன்னம்பிக்கை கூடும். தடைக்கலையும் உனக்கு படிக்கலாகும். வீழ்வது தவறில்லை, மீண்டும் இயல மறுப்பதே தவறு என்று சொல்லியிருக்காங்க. தொழில் மாற்றம் யோகம் இருக்கு, அதை சரியா பயன்படுத்துங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்னைக்கு கிடைக்கும். ஆனா மேலதிகாரி விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருங்க. அந்நியர்களோட குடும்பத்துல தலையிடாதீங்க. பண வரவுக்காக எடுத்த முயற்சிகள் இன்னைக்கு சீக்கிரம் கைவிடும். மனைவியோட ஆலோசனை இன்னைக்கு உங்களுக்கு பெரிய லாபத்தை தரும். உடல் உஷ்ணம் குறைய இளநீர் எடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு தனஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதால பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். பொறுமைதான் பெருமை தரும். நிதானமே உங்களை காக்கும் கவசம். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒரு பெரிய சலுகை வழங்குவாங்க. இடமாற்ற யோகம் இருக்கு, அதை சரியா பயன்படுத்துங்க. மனைவியுடன் பேசும்போது வாக்குவாதத்தை தவிர்த்துங்க. பொறுமையா இருங்க. பிள்ளைகளோட படிப்பு விஷயத்துல ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க. பெற்றோரோட ஆரோக்கியத்துல இன்னைக்கு தனி அக்கறை காட்டுங்க. மனநலத்தம் குறைய தியானம் செய்யுங்க. மகர ராசி நேயர்களே, இன்றைக்கு சந்திரன் உங்க ராசியிலே இருக்கிறார். உத்திராடம் உங்க நட்சத்திரம். உண்மை என்றும் வெல்லும். உழைப்பே உன்னை உயர்த்தும். இன்னைக்கு உங்க மனசு ரொம்ப தெளிவா இருக்கும். பணவரவு மகிழ்ச்சி தரும். தொழில ஒரு சின்ன மாற்றம் செய்ய நினைப்பீங்க. அது தைரியமா செய்வீங்க. ஆனா மேலதிகாரி விஷயத்துல மட்டும் வாக்குவாதம் செய்யாதீங்க. பெற்றோரோட ஆலோசனையை கேட்டு நடங்க. கூடா நட்பை தவிர்த்துட்டு உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க. குடும்பத்துல மனைவி வழியில ஒரு நல்ல செய்தி தெரிய வரும். மூட்டு வழி வரலாம். உணவில் வாயு பொருள்களை தவிர்த்துருங்க. கும்பராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம் நிலவுது. நிதானமே பிரதானம் என்று சொல்லுவாங்க. இன்னைக்கு மௌனமே உங்களுக்கு சிறந்த ஆயுதம் நண்பர்களே. சந்திராஷ்டம்னா பயப்பட தேவையில்லை. இது ஒரு விழிப்புணர்வுக்கான நாள். ஒரு ஒப்பந்தங்களை கையெழுத்து போடாதீங்க. புது ஒப்பந்தங்களை கையெழுத்து போடாதீங்க. அதே மாதிரி முக்கியமான பயன்களை கவனமா தவிர்த்துருங்க. ரொம்ப நல்லது. உத்தியோகத்துல மேலதிகாரிகிட்ட பேசும்போது ரொம்ப பணிவா இருங்க. அந்நியரும் தலையீடு இல்லாமல் பார்த்துக்குங்க. குடும்பத்துல அமைதியா இருந்தாலே இன்னைக்கு நீங்க வெற்றியாளர் தான். இதே ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுவீங்க. கோபத்தை குறைச்சிக்கோங்க. மிகவும் நன்மை தரும். மீன ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு லாபஸ்தானம் ரொம்ப வலுவா இருக்கு. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தொழில் மாற்றத்தின் நிதானமா யோசிச்சு செய்யுங்க. அது உங்க எதிர்காலத்துக்கு நல்லது. பணவரவுக்காக எடுத்த முயற்சிகள் இன்னைக்கு சித்தியாகும். அந்நியர்களும் தலையீடு இல்லாமல் பார்த்துக்குங்க. பெற்றோர்களை கவனிக்கிறதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை தரும். மனைவியோட நீண்ட நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேற்றி வைப்பீங்க. பாதகத்தில் நீங்க பச்சை காரியங்களை எடுத்து. இன்றைய விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உத்திராட நட்சத்திரம் இன்னைக்கு முழுவதும் இருக்கு. இது சூரிய பகவானின் நட்சத்திரம். ஏகாதசி திதி என்பதால் இன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்கிறது உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் நீங்க. குறிப்பாக சனிக்கிழமை என்பதால் ஆஞ்சநேயரை அல்லது சனி பகவானையோ வழிபாடு செய்கிறது. சந்திராஷ்டமம் இருக்கிற கும்பராட்சிக்காரங்க மட்டும் இன்னைக்கு ரொம்ப நிதானமா இருக்கும். நண்பர்களே, இன்றைக்கு 14/3/2020க்கான சிறப்பான தகவலை பார்த்தோம். நிதானமா முடிவெடுங்க. பேச்சை குறித்து செயல் காட்டுங்க. இன்னைக்கு வெற்றி உங்க பக்கம்தான். இந்த நாள் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையும் நண்பர்களே. என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம்.